ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே தூக்கி போடுற கீரை தான் முள்ளங்கியோட கீரை. அதை வச்சு இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ணுறேன். இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிருங்க. இது கூட நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவும் வேக வச்சு நம்ம ஆட் பண்ண போகிறோம். தனியாக நான் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய், ஜீரகம், அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க விதையும் போட்டு நல்லா இது பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் போட்டுடலாம். சாம்பார் தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா தேவையான கன்சிஸ்டன்சி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/4 மூடி தேங்காவையும் துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டாக. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. அயர்ன், ஃபைபர், விட்டமின் சி எல்லாம் நிறையா இருக்குது. இது டயபெட்டிஸ், பிபிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஜாண்டிஸை கூட க்யூர் பண்ணுது. ஆர்த்ரைட்டிஸுக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கு மட்டும் இல்லாமல் கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுது. லிவரை ஹெல்த்தியாக வச்சுக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெட் கலர் போகா, அது கூட தேங்காய் சட்னி, அப்புறம் மதியானத்துக்கு வாழைக்காய் ஃப்ரையும் இந்த முள்ளங்கி கீரை ஸ்வீட் பொட்டேட்டோ போட்ட ஒரு கிரேவிக்கு வச்சுருக்கேன். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அது கூட வந்து ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிரை வந்து வேக வச்சு நான் உப்பு போட்டு சும்மா லைட்டாக மசாலா, பெப்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.